ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவுஜா போர்டு விளையாடி ஒரு பெண் ஆத்மாவை வர வைக்கிறாங்க. அப்படி அந்த பெண் ஆத்மா வந்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு பையன் அந்த பெண் ஆத்மாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். அதுக்கு அந்த பெண் ஆத்மாவும் ஓகேன்னு சொல்லிடுது. அதுக்கப்புறமா இவன் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பெண் ஆத்மா அவன் வாழ்க்கையில் ஏற்படுத்தின அதிபயங்கர திகில் அமானுஷ்ய பேய் கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில அவுஜா போர்டே விளையாட மாட்டீங்க. வெல்கம் டு மை ஷோ கோஸ்ட் மிரர் தமிழ். ஜீவா, கோபால், சக்தி, ஸ்ரீனி இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸு ஒரே காலேஜில் படிச்சுட்டு வராங்க. இவங்க சென்னையில் பள்ளிக்கரணை பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க 4 பேரும் ஒரே காலேஜ், ஒரே ஏரியா. இவங்களுக்கு கரெக்டாக இப்போ செமஸ்டர் லீவ் விட்டுருக்காங்க. இதில் ஸ்ரீனியோட பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கடி அவங்க வெளியூர் போவாங்க. கரெக்டாக செமஸ்டர் லீவ் அப்போ அவங்க வெளியூர் போகிறா போல ஆயிடுச்சு. அப்போ ஸ்ரீனி என்ன சொல்கிறான்னா, மச்சான் நம்ம தான் லீவில் இருக்கோம்ல, எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் எல்லாரும் ஒரு நைட் இங்கே தங்குங்கன்னு சொல்கிறான். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சரின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லி முடிச்சுட்டு நைட்டு ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா மணி ஒரு 9 மணி இருக்கும். அப்போ அந்த 4 ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் கோபால் என்ன சொல்றானா, மச்சான் ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது பேய் படம் இருந்தா போடு பார்க்கலாம்னு சொல்றான். அதுக்கு ஸ்ரீனி என்ன சொல்றானா, டேய் பேய் படம்லாம் தேவையில்லடா, அதோட ஒரு வேற த்ரில்லிங்கான விஷயம் நான் வச்சிருக்கேன், அதை நம்ம பண்ணலாம்னு சொல்றான். அப்போ அது என்ன விஷயம் சொல்லிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ரீனி என்ன சொல்றானா, மச்சான் நம்ம எல்லாரும் ஒரு அவுஜா போர்டு விளையாடி அதில் ஒரு ஆத்மாவை வர வச்சு நம்ம பேசலாமான்னு கேட்குறான். இதை கேட்ட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துக்கவே இல்லை. மச்சான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவுஜா போர்டில் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு, அதனால் இது நம்மளுக்கு தேவையில்லை, சும்மா ஜாலியாக படம் பார்ப்போம், அதோட தூங்கிடுவோம் சொல்லிட்டு கோபால் சொல்கிறான். பட் ஸ்ரீனி ஒத்துக்கவே இல்லை. இல்லை நம்ம இன்னைக்கு அவுஜா போர்டே விளையாடி தான் தீர்றோம், அதனால தான் நான் உங்களை இன்னைக்கு நைட்டே தங்க சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே இன்னொரு ஃப்ரெண்டு சக்தி இருக்கால, சக்தி என்ன சொல்கிறான்னா, எனக்கும் தப்பாக தண்டாப்படுது, அவுஜா போர்டு விளையாட வேணாம்னு சொல்கிறான். பட் ஸ்ரீனி எல்லாருமே காம்ப்ரமைஸ் பண்ணி அவுஜா போர்டு விளையாடுறதுக்கு பர்மிஷனும் வாங்குறான். பட் இவங்க கிட்ட அவுஜா போர்டு இல்லை. அப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம கிட்ட அவுஜா போர்டு இல்லையே, நம்ம எப்படி விளையாடுறதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்ரீனி என்ன சொல்கிறான்னா, என் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், ஏதாவது ஜெராக்ஸ் ஷாப் மூடுறதுக்குள்ளோ சீக்கிரமாக போயிட்டு ஒரு கலர் பிரிண்ட் அவுட் வாங்கிட்டு வந்துட்டு அதில் வச்சு விளையாடலாம் மச்சான்னு சொல்கிறான். சொல்லிட்டு ஸ்ரீனி வெளியே போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அதை ஜெராக்ஸும் போட்டு கொண்டு வந்துடுறான். ஜெராக்ஸ் போட்டு ஸ்ரீனி அந்த பேப்பரை கொண்டு வந்துடுறான். கொண்டு வந்ததுக்கப்புறமா அவங்க வீட்டில் ஒரு சின்ன மர கட்டை இருக்குது. அந்த கட்டையை எடுத்து அந்த கட்டையில் ஃபெவிகால் தடவி அந்த அவுஜா போர்டுடைய பிரிண்ட் அவுட்டை அது மேலே ஒட்டிடுறான். ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா 4 பேரும் ஒரு காயின் எடுத்து விளையாட போகிறாங்க. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், ஜாலியாக ஃபன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்துட்டு ஒரு 1 ரூபி காயினை எடுத்து அவுஜா போர்டில் வச்சுட்டு 4 பேரும் அவங்களுடைய கையை எடுத்துகிட்டு போய் அவுஜா போர்டில் வைக்கிறாங்க. அப்படி அவுஜா போர்டில் வச்சதுக்கப்புறமா ஸ்ரீனி ஃபஸ்ட்டு கேட்குறான், யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்குறான். சுற்றி முற்றி திரும்பி பார்க்குறாங்க ரூமுக்குள்ளே. அந்த காயின் எஸ்ஸில் போய் நின்று இருக்கு. எஸ்ன்னு சொன்னதும் எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் வருது. ஸ்ரீனியும் பயப்படுறான். பட் வெளியே காட்டிக்காம மறுபடியும் அகைன் அந்த ஆத்மா கிட்ட கேள்வி கேட்குறான், நீங்கள் பாயா இல்லை கேர்ளான்னு கேட்குறான். அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னா, GIRLன்னு சொல்லிட்டு காமிக்குது. கேர்ள்னு சொல்லுது. அப்போ ஏஜ் என்னன்னு கேட்குறான். 21 காட்டுது. அப்படி சொல்லி முடிச்சதும் சீனி அடுத்த செகண்டே வில் யூ மேரி மீன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா கிட்ட கேட்டுடுறான். இவன் இப்படி கேட்டதும் மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸும் செம்ம டென்ஷன் ஆயிடுறானுங்க. மச்சான் என்னடா பண்ணுறா, விளையாடுறியாடா, இதெல்லாம் விளையாட்டாடான்னு கேட்கும்போது, டேய் சும்மாறா, ஜாலியாக ஃபன் பண்ணுவோம், அதெல்லாம் நம்மள என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ சொல்கிறான். அவன் சொல்லிட்டே இருக்கும்போது வில் யூ மேரி மீன் இவன் கேட்டான் இல்லையா, அந்த காயின் எஸ்ஸில் போய் நிற்குது. அப்போ மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸும், மச்சான் இதோட விட்டுடலாம்டா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இது சரியாக படலைன்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. இருடா இப்போ தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு சொல்லிட்டு உன் பேர் என்னன்னு கேட்குறான். PADMA பத்மான்னு சொல்லுது. இதை பார்த்த மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸும், மச்சான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீனி விடவே இல்லை, இருங்க எனக்காக இருங்க விளையாடலான்னு சொல்லிட்டு, மச்சான் நான் இன்னும் சிங்கிளாக இருக்கேன், பொண்ணு தான் கிடைக்கல, நான் பேய் கூடவாது கமிட் ஆகிறேன், இது கூட பாரு 21 வயசா பத்மான்னு சொல்லுது, நான் கமிட் ஆகிறேன்டா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடான்னு சொல்கிறான். அவள் கோபால் என்ன சொல்கிறான்னா, மச்சான் இது விளையாட்டு கிடையாது, ஏதோ ஒரு ஆத்மா வந்திருக்கு, அது எதுன்னே தெரியாது, நம்ம பக்கத்தில் நிற்குது மச்சான், நீ வேற கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குற, இதெல்லாம் விளையாட்டான்னு கேட்டிருக்கும் போது டக்குன்னு எல்லாரும் கையை ரிமூவ் பண்ணிடுறானுங்க. அப்படி கையை எல்லாருமே எடுத்துட்டு என்ன சொல்றானுங்கன்னா, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் இந்த விளையாட்டே தேவையில்லைன்னு சொல்றானுங்க. சொல்லிட்டு 5 நிமிஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே பேசிக்க மாட்டேன்றானுங்க, தனித்தனியாக உட்காந்துட்டு இருக்கானுங்க. எல்லார் முகத்திலையுமே ஒரு பயம் தெரியுது. ஆனால் சீனி மட்டும்
தனியாக பேச ஆரம்பிக்கிறான். நீ நிஜமாலே வந்து சிங்கிளாக தான் இருக்கியா, உன் பேர் பத்மா தானா, இதுக்கு முன்னாடி என்ன எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். இதை பார்த்த 3 ஃப்ரெண்ட்ஸும் இவன் நைட் அவுஜா போர்டு விளையாடுறதுக்கு நம்மளை பணையம் வச்சிருக்கான்டா, அதுக்கு தாண்டா நைட் இவன் நம்மளை தங்க வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. பேசிட்டு சீனிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மச்சான் நாங்கள் வேணா வீட்டுக்கு கிளம்பட்டுமான்னு கேட்கும்போது, பார்த்தீங்களா பேய் வந்த உடனே என்னை நைஸாக கைட்டு விட்டு போகிறீங்களான்னு சொன்ன உடனே மற்ற ஃப்ரெண்ட்ஸு சரி இன்னைக்கு ஒரு நைட் ஸ்டே பண்ணுறோம், நாளைக்கெல்லாம் ஸ்டே பண்ண மாட்டோம், இதோட இந்த விளையாட்டை விட்டுணும், இதோட இந்த விளையாட்டை மறந்துடணும், பேய் படம் கீ படம் எதுவும் பார்க்க வேணாம், எல்லாரும் போய் படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறானுங்க. முடிவு பண்ணிட்டு 4 பேரும் போயிட்டு ஹாலில் சோஃபாவில் 2 பேர், சோஃபாக்கு கீழே 2 பேர் படுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி படுக்கும்போது கோபால் என்ன பண்ணுறான்னா, இந்த அவுஜா போர்டை வச்சுட்டு அவன் திருப்பவும் விளையாடிட போகிறான்னு சொல்லிட்டு அந்த அவுஜா போர்டை தள்ளி விட்டுறான் கீழே ஒரு இடத்துல ஓரமா. அது வேகமாக போயிட்டு ரூமுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு லாக் ஆயிடுது. அதுக்கப்புறமா கோபால், சக்தி, ஜீவா, ஸ்ரீனி 4 பேருமே படுத்துக்கிறானுங்க. ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். ஸ்ரீனியை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அப்போது கரெக்டாக ஒரு மாதிரியாக ஒரு கெட்ட ஸ்மெல்லு வருது. அந்த ஹாலில் வந்து ஏசி கிடையாது, ஃபேன் தான். பட் ஏசி போட்டால் ஒரு ஏசி டெம்பரேச்சர் ஒரு 18 வச்சா எவ்வளோ கூலிங் வருமோ அந்த அளவுக்கு கூலிங் ஆகிருக்கு. எல்லாருக்குமே குளிர ஆரம்பிச்சிருக்கு. குளிரும் போது அப்படியே கொஞ்சம் நெளிய ஆரம்பிச்சிருக்கானுங்க. நெளிஞ்சிட்டு ஸ்ரீனியை பார்த்துருக்கானுங்க. அப்போது அந்த ஸ்ரீனி மேலே ஒரு கருப்பு கை இப்படி வந்து இறங்கி இவங்க பார்த்ததும் மேலே போகிறத பார்த்து செம்ம ஷாக் ஆகியிருக்கானுங்க. அப்படி ஷாக் ஆகிட்டு ஸ்ரீனி எழுப்பலான்னு போகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீனி எழுந்து உட்காந்துட்டு பத்மா ஐ லவ் யூ சொல்லிட்டு அகைன் சோஃபாவில் படுத்துக்கிறான். இதை பார்த்த 3 பேருக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக அந்த பெண் ஆத்மா ஸ்ரீனியை பொசஸ் பண்ணிடுச்சு. இதை எப்படியாவது இவனை காப்பாற்றி ஆகணும், இவனை விட்டுட்டும் போக முடியாது. இவங்களுக்கும் பயமாக இருக்குது, எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு தெரியல. மணி பார்த்தா 1 தான் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லைட்டெல்லாம் போட்டுடுறானுங்க. போட்டுட்டு அவனுங்க உட்காந்துக்கிட்டு ஸ்ரீனியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. இவனுக்கு ஏதாவது நம்மளை இவன் ஏதாவது பண்ணிட போகிறான்னு சொல்லிட்டு பயத்தில் ஸ்ரீனியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஸ்ரீனி டக்குன்னு கண்ணை திறந்துட்டு எழுந்து உட்காந்து இவங்க 3 பேரையும் பார்த்து ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணுறான். இவங்க 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மச்சா அப்படிலாம் பண்ணாத, நிஜமாக பயமாக இருக்குது நீ பண்ணுறதுன்னு சொன்னோன்னே அப்போது ஒரு பெண் வாய்ஸில், டேய் நான் பத்மா பேசுகிறேன்டா, ஸ்ரீனி பத்திரமா இருக்கான்டான்னு சொல்லிட்டு வாய்ஸ் வருது. அப்படி சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே லைட்டு போட்டிருக்காங்க இல்லையா, லைட்டு வந்து ஃப்ளிக்கர் ஆகுது. அந்த பழைய பல்பெல்லாம் ஃப்ளிக்கர் ஆகுது, குண்டு பல்ப், அது போல் ஃப்ளிக்கரிங் ஆகுது. பயம் வந்துட்டு இவங்க என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளவே கோபால் தூங்கும் போது அந்த அவுஜா போர்டை தள்ளி விட்டான் இல்லையா, அந்த அவுஜா போர்டு தரையிலேருந்து வேகமாக வந்து கோபால் காலடியில் நிற்கிது. ஸ்ரீனி சோஃபாலேருந்து எழுந்து அந்த அவுஜா போர்டை வாங்கி எடுத்துகிட்டு போய் நடு ஹாலில் உட்காந்து, வாங்க மச்சான் மறுபடியும் அவுஜா போர்டு விளையாடலாம், பத்மா என்கிட்ட பேச ஆசைப்படுறாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இவங்க 3 பேரும் ஒன்றா போய் சோஃபாவில் ஒருத்தர் பிடிச்சிட்டு ஓரமாக பயத்தில் ஒட்டிங்கி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது என்ன நடக்குதுன்னா, இவனே காயினை கையில் வச்சு தள்ளுறான். பத்மா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா, அது உண்மைதானா, நீ என்னை உண்மையை லவ் பண்ணுறியான்னு கேட்டால் இவனே எஸ்எல் தள்ளின்னு போய் நிப்பாட்டுறான். எப்போ பண்ணிக்கலான்னு கேட்குறான். TODAY டுடேன்னு காட்டுது. இவனே எல்லாமே பண்ணிக்கிறான். அப்போ கோபால், சக்தி, ஜீவாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகுது மச்சான், அவனை பிடிச்சி கட்டி போட்டுடலாம், இல்லைனா அவனை தண்ணி ஏதாவது கொண்டு வாங்கடா, அவனை தெளித்து எழுப்போன்னு சொல்லிட்டு வேகமாக 3 பேரும் ஒன்றா கிச்சன் ரூம் போயிட்டு ஒன்றா தண்ணி எடுத்துகிட்டு வந்து வேகமாக முகத்தில் அடிக்கிறானுங்க. அடித்த உடனே டக்குனு கீழே விழுந்துடுறான். அப்படி விழுந்ததுக்கப்புறமா ஸ்ரீனியை எழுப்பி சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ அவனுக்கு கொஞ்சம் அகைன் கான்ஷியஸுக்கு வரான். நான் கொஞ்சம் படுத்துக்கிட்டோமா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் இடம் விடுங்களேன்னு சொல்லிட்டு சோஃபாவில் போய் அகைன் படுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மச்சான் இவனை நம்ம வாட்ச் பண்ணி ஆகணும், நம்ம யாரும் தூங்க வேணாம்னு சொல்லிட்டு கரெக்டாக அவன் சோஃபாவில் படுத்துட்டு இருக்கான். சோஃபாவுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு 3 பேரும் அவனையே இப்படி கையை வச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கும் வந்து டயர்ட் ஆகுது. ஒரு 3:34 வருது. அந்த டைமில் இவங்க அப்படியே சோஃபாவில் கையை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கவும் ஆரம்பிச்சிடுறானுங்க. அவனுங்க தூங்க ஆரம்பிச்சிடுறானுங்க. ஒரு 10 நிமிஷம் தூங்கியிருப்பானுங்க. திடீர்னு கோபாலுக்கு டக்குன்னு ஒரு விழிப்பு வருது. எழுந்து பார்த்தா ஸ்ரீனி சோஃபாலேருந்து எழுந்து நடந்து அந்த மெயின் டோர் அகெயின் திறக்கிறான். இவன் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களை எழுப்பிடுறான். இவன் எங்கேயோ வெளியே போகிறான்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்படியே பொறுமையாக வெளியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு மாடிப்படி ஸ்டெப்ஸ் மேலே ஏறுறான். இவங்களும் பின்னாடியே போகிறாங்க சைலண்ட்டாக. மாடிப்படி ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போயிட்டு அங்கே மேலே செவர் இருக்கும் இல்லையா, அந்த செவுத்து மேலே ஏறி நின்று, அந்த மாடி செவுத்து மேலே ஏறி நின்று கையை இப்படி வச்சுக்கின்னு, பத்மா கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், பத்மா நான் உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என்னை ஏற்றுக்கோ, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு தன்னுக்குள்ளவே அந்த ஆத்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து இவங்களுக்கு செம ஷாக் ஆகிடுச்சு. டேய் இவன் குதிச்சு தொலைய போகிறான்டா, ஏதாவது பண்ணி தொலைய போகிறான்டா, அந்த ஆத்மா ஏதாவது பண்ணிட போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும்
கையை பிடிச்சி இழுத்துறானுங்க. அவனை தூக்கி உள்ள தூக்கி போட்டுறானுங்க. போட்டுட்டு அவனை கீழே கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறானுங்க. உட்கார வச்சுட்டு பூஜை ரூம்லேருந்து விபூதியெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறானுங்க. பட் இவங்களால எந்த கண்ட்ரோலும் அவனை பண்ண முடியல. அவன் சுய நிலைமையிலேயே இல்லை. நீங்கள் என்ன பண்ணாலும் என்னை பத்மா கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, நானும் பத்மாவும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அதையே திருப்பி திருப்பி பேசுகிறான். அண்ட் அவன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த விண்டோ கர்டன், அந்த ஸ்க்ரீன் கிட்ட இருந்து ஒரு கருப்பு உருவம் கையை நீட்டுது. அந்த கையை பார்த்த 3 ஃப்ரெண்ட்ஸும் அலறி அடிச்சுக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கோபால் என்ன சொல்கிறான்னா, மச்சான் மச்சான் சக்தி, சீக்கிரம் நம்ம முகமது கால் பண்ணுறா, அவர் அப்பாவை வர சொல்கிறா, அவரால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற முடியும்னு சொல்கிறான். அப்போ சக்தி என்ன பண்ணுறான்னா, அவனுடைய ஃபோன் எடுத்து முகமது கால் பண்ணி காதில் வைக்கிறான். அப்படி காதில் வைக்கும் போது டிவி ரிமோட்டு வேகமாக வந்து சக்தியோட காதில் அடித்து அந்த டிவி ரிமோட்டோட பேட்டரியெலாம் செதறி போகுது. அப்படியே அவனுடைய ஃபோனு கீழே விழுந்து போகுது. இதை பார்த்த சக்தியும் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே பயந்து போகிறாங்க. பட் வேறு ஆப்ஷனே இல்லை, அவனுக்கு கால் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு முகமதுக்கு எப்படியோ கால் பண்ணி இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் கத்திக்கிட்டே ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்லும் போது அவங்கள சொல்ல விட முடியாமல் பல அமானுஷங்கள் நடக்குது. பட் அதையும் தாண்டி இந்த விஷயத்த முகமதுக்கு கன்வே பண்ணிடுறாங்க. இது கேட்ட முகமது இமீடியட்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு. அவங்க அப்பாவும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிட்டு 2 பேரும் பைக்கில் கிளம்பி வராங்க. அப்படி அவங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 100 மீட்டர் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் ஏதோ ஒரு கருப்பு உருவம் இவருடைய பைக்கு ஃப்ரண்ட்டு அடித்தா மாதிரி தெரிஞ்சுது. இம்மிடியட்டாக 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. நல்ல விதமாக 2 பேருக்கும் எந்த அடியும் படலை. இந்த முகமதுடைய அப்பா வந்து பேய்கள்லாம் நல்லா ஓட்டக்கூடியவர், அந்த ஏரியாவில் கொஞ்சம் நல்லா ஃபெமிலியரானவர். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் ஆபத்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வீட்டுக்கு வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் பேக்கில் அவருக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் போட்டுட்டு அதை முகமது கிட்ட கொடுத்துட்டு, இதை நீ கையிலேயே வச்சுக்கோ, அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த பையில் இருக்கிற 4 விஷயத்தை எடுத்து அந்த 4 பேர் பாக்கெட்லேயும் போட்டு விட்டுன்னு சொல்கிறாரு. முகமதும் ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பைக்கில் உட்காந்துட்டு அடுத்து 10வது நிமிஷம் அவர் வீட்டில் இருக்காங்க. முகமதும் லோக்கல் ஏரியான்றதால அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்க. வந்துட்டு வண்டியோட ஹார்ன் சவுண்டு கேட்டவொன்னே தான் அவங்க 3 பேருக்கும் வீட்டுக்குள்ளே ரொம்ப நிம்மதியாச்சு. அலறி அடிச்சுக்கிட்டு ஓடியாந்தாங்க. ஓடியாந்துட்டு முகமது அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அவர் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு உள்ள வராரு. அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஸ்ரீனி சோஃபால கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு, ஓஹோ நீ தான் என்ன ஓட்ட வந்திருக்காளா, பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணுது. முகமதுடைய அப்பா வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அந்த 3 பசங்களையும் கூப்பிட்டு ஹால் சென்டரில் உட்கார சொல்றாரு. முகமதையும் ஆள் சென்டரில் உட்கார சொல்கிறாரு. முகமது கிட்ட ஒரு பை கொடுத்தார் இல்லையா, அந்த பையில் இருக்கிற திங்ஸ் எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறான். எல்லாருமே அவங்க பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இந்த விஷயத்தை ஸ்ரீனியோட பாக்கெட்லேயே வைக்கணும். ஆனால் ஸ்ரீனியோட பாக்கெட்டில் அந்த ஆத்மா வைக்க விட மாட்டேங்குது. எப்படியாவது ட்ரை பண்ணி சீனியோட பாக்கெட்டில் போடலான்னு பார்க்குறாங்க. பட் போடவே முடியல. அந்த ஆத்மா ரொம்ப உக்கிரமாக இருக்குது. அவங்கள அங்கே வேலை செய்ய விடாமல் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணமோ அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் வந்து அந்த விண்டோ கர்டன் எல்லாம் எகிரி வந்து விழுறா போல வருது. டிவி ரிமோட்டு, அப்புறம் அந்த கிச்சன் ரூம்லேருந்து பாத்திரங்கள் எல்லாமே வந்து அப்படியே செதறனா எப்படி சவுண்டு கேட்கும், அது போல் சவுண்டுகள்லாம் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்மா ஓரமாக அந்த கருப்பு உருவம் ஓரமாக போய் நின்று சவுண்டு விட்டு இவங்களை மிரட்டவும் பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் சீனி உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா அவனை கண்ட்ரோல் பண்ணுது, அவனை பொசஸ் பண்ணுது. அவனை வந்து இந்த இடத்துல சுத்தமாக சுயநினைவு இல்லாமல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க பார்க்குது. பட் முகமதுடைய அப்பா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஸ்ரீனியை சென்டரில் கூட்டது உட்கார வைக்கிறாரு. அவன் உட்கார மாட்டேன்னு சொல்கிறான், எகிர்றான், கத்துறான், அழுவுறான். ஒரு பெண் குரலில் அழுவுறான், என்னை விட்டுருங்க நான் பத்மா கூட போகிறேன்னு சொல்கிறான். பட் அவர் விடலை. அவனை உட்கார வச்சு அந்த க்ரீன் கலர் அது கொண்டு வந்தார் இல்லையா, அது தான் அவனுடைய பாக்கெட்டில் வச்சு 2 கயிறு எடுத்து அவனுடைய கையிலையும் அவனுடைய கால்லையும் கட்டுறாரு. கட்டிட்டு மற்ற கயிறுலாம் எடுத்து பசங்களை எல்லாரும் கட்டிக்க சொல்கிறார். எல்லாருமே கட்டிக்கிறானுங்க. கட்டினதுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு வரான். அப்பாடா ஃப்ரெண்டு நார்மலுக்கு வந்துட்டான், இதுக்கப்புறம் சரியாயிட்டான்னு நினைக்கும் போது அகெயின் பொசஸ் ஆகிறான். பொசஸ் ஆகும்போது அப்போ அவர் கேட்குறாரு, நீ யார், எதுக்கு இவன் உடம்புக்குள்ளே வந்திருக்குன்னு. அப்போ தான் ஸ்ரீனி சொல்கிறான், என் பேர் பத்மா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இறந்து போயிட்டேன், நான் ஸ்ரீனியோட சொந்தக்கார் தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மாமா பையனை நான் காதலிச்சேன். பட் அவர் ஒரு விபத்தில் இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே பிடிக்கல. ஒரு கட்டத்தில் நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டேன். ஆனால் நான் உயிரோடு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி குழந்தை குடும்பம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது எதுவுமே நடக்கலை. அந்த மாதிரி நான் ஆத்மாவாக சுற்றிட்டு இருக்கும்போது இவங்க அவுஜா போர்டு ஆடி என்னை வர வச்சாங்க. வர வச்சதுக்கப்புறமா என்னை விட்டு நான் சாதாரணமாக போயிட்டுருப்பேன். ஆனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமா நான் இவனை பொசஸ் பண்ணேன் அப்படின்றத அந்த விஷயத்தை பத்மா சொல்லி முடிக்குது. இதை கேட்ட முகமதோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, இதான் உனக்கு கடைசி, உன் ஆத்மா முடிஞ்சிடுச்சு, உன் விதி முடிஞ்சிடுச்சு, இது வந்து உயிரோடு இருக்கிற பசங்க, சின்ன பசங்க, இவங்க வாழ்க்கையில் இதுக்கப்புறம் வரக்கூடாது, நீ வெளியே போன்றாரு. போக மாட்டேன்னு சொல்லுது.
பட் ஒரு சில மந்திரங்கள்லாம் ஓதும் போது வேற வழி இல்லாமல் நான் போயிடுறேன், விட்டுட்டு போயிடுறேன், இதுக்கப்புறம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அங்கேருந்து மறைஞ்சு போகுது. அது மறைஞ்சு போகும்போது அங்கே யாராலையுமே உட்கார முடியல. அந்த அளவுக்கு ஒரு கெட்ட ஸ்மெல் வருது. பட் அந்த உருவம் கருப்பாக வெளியேறி போகிறத அவங்களால நல்லா பார்க்க முடியுது. பார்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறம் ஃப்ரெண்டு நல்லா ஆயிடுவான், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் ஸ்ரீனியை வந்து பிடிக்கிறாங்க. ஸ்ரீனியை பிடிச்சி சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச உடனே ஸ்ரீனிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளியுது. தெளிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு என்ன கேட்குறான்னா, எனக்கு என்ன ஆச்சு, என்னை எதுக்கு உட்கார வச்சிருக்கீங்க, எனக்கு உடம்பு வேறு டயர்டாக இருக்குது, முகமது நீ என்ன இங்கே பண்ணுற, அங்கிள் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு முகமது அப்பாவை பார்த்து கேட்குறான். கேட்டதுக்கு அப்புறமா நடந்த விஷயத்தை எல்லாமே இவனுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. தெரியப்படுத்தினதுக்கப்புறமா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனே ஷாக் ஆகுறான். ஷாக் ஆகிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே மன்னிப்பு கேட்குறான். நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் என்னுடைய சுய லாபத்துக்காக நான் உங்களை கஷ்டப்படுத்தில, எல்லாரும் மன்னிச்சிருக்கடான்னு சொல்கிறான். சரி ஃப்ரெண்ட்ஸுகளும் சரி போய் தொலை, ஃப்ரெண்டாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுறானுங்க. அப்புறம் முகமது அப்பா நான் கிளம்புறப்பா, இதுக்கப்புறம் உஷாராக இருங்க, தயவு செஞ்சு இது போலலாம் பண்ணாதீங்க, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அவுஜா போர்டு விளையாடணும்னு சொன்னீங்க இல்லையா, அதை என்கிட்ட கொடுங்க, இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் அதை கொண்டு போய் எரிச்சிடுறேன்னு சொல்கிறாரு. கோபால் அந்த அவுஜா போர்டை கொண்டு வந்து முகமது அப்பா கிட்ட கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறமா அப்போது இவங்க கிட்ட வந்து ஒரு 5000 காசு இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ், எங்களை காப்பாற்றுனதே நீங்கள் தான், எங்களால் முடிஞ்சது இப்போதைக்கு ஒரு 5000 தான் இருக்குது, இதை வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. அப்போ முகமதோடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, கண்ணா நீங்கள் எல்லாருமே வந்து என் புள்ள மாரி தான்டா, இவன் மட்டும் கிடையாது, நீங்களே என் புள்ள மாரி தான்டா, நான் உங்களை புள்ள மாரி தான் பார்க்குறேன், நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க, என்னால் செய்ய முடிஞ்சது நான் செஞ்சேன், நான் காசுக்கு ஆசைப்பட்டு செய்யலை, நான் காசுக்கு ஆசைப்பட்டு செஞ்சால் இந்த வித்தை என்கிட்ட இருந்து போயிடும், அதுக்கப்புறம் அது பலிக்காமல் போயிடும், அதனால் நான் கிளம்புறேன், இதுக்கப்புறம் ஜாக்கிரதையாக இருங்க, இது போல் வேலைகள்லாம் பண்ணாதீங்க, எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. அவர் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, முகமதை நீ கூட இருடா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வா, அவங்கள சாந்தப்படுத்திட்டு வான்னு சொல்லிட்டு முகமதை விட்டுட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு 1 ஹவரில் எல்லாருக்குமே அந்த பயம் போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆயிடுறாங்க. நார்மல் ஆயிட்டதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் அவுஜா போர்டும் கிடையாது, அவுஜா போர்டு விளையாடவும் கூடாது, ஏன் பேய் படத்தையே பார்க்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் பேய் படம் கூட பார்க்காம இருக்காங்களாம். அதுக்கப்புறமா அவங்க எப்பவும் போல் ஸ்ரீனி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்களாம். நைட்டும் அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணியிருக்காங்களா, எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, லைஃபும் நல்லா தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரேன். அட்வைஸ் பிடிக்காது யாருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். அவுஜா போர்டு உண்மையாக பொய்யா இருக்கா இல்லையான்றதெல்லாம் விட்டுருவோம். நம்ம ஃபன்னுக்காக விளையாட போய் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஸோ அதில் எப்போவுமே கான்ஷியஸாக இருங்க. ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தது. ஸோ பிடிச்சா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலன்னா அப்படியே விட்டுருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்டு ஒரு லைக் போட்டுட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நான் இது போல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொண்டு வரேன். நான் திரும்பவும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜீவானந்தம்.